நம்ம எல்லாருமே ஹேர் கட் பண்ணுறோம், நெயில் கட் பண்ணுறோம், ஃபேஷியல் பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் நம்மளே நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்காக ரொட்டீனாக பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த காலை பற்றின பராமரிப்புக்கான ஒரு அவேர்னஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிறத நான் டெய்லியும் பார்க்குறேன். நான் டாக்டர் அம்சவேணி, டயபெட்டாலஜிஸ்ட். காலில் ஏதாவது பிரச்சனை வந்தால் மட்டும்தான் நிறைய பேர் வந்து அதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். அது இல்லாமல் ரொட்டீனாக எல்லாருமே ஒரு கால் பராமரிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை தவிர்க்கலாம். காலை எப்படி பராமரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது 2 முறையோ காலை நல்லா தண்ணியில், அதாவது வெதுவெதுப்பான தண்ணி, ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, வெதுவெதுப்பான நீரில் வந்து நல்லா சோக் பண்ணி வச்சுட்டு அதில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் டெய்லி யூஸ் பண்ணாலே கண்டிப்பாக போதுமானதாக இருக்கும். கூடிய வரைக்கும் சாக்ஸ் போட்டிங்கன்னா பாதத்தில் வர்ற அந்த வெடிப்பெல்லாம் தவிர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம சரியாக பண்ணோம் அப்படின்னா காலுக்கு போகிற ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். பாதம் பராமரிப்பு அப்படின்னு புதுசாக ஒரு டிபார்ட்மெண்ட்டு கவர்மெண்ட்லேயே இருக்குது. இங்கே போனீங்கன்னா உங்கள் காலை பரிசோதனை பண்ணி எந்தெந்த இடத்துல அழுத்தங்கள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம காலுக்கு போகிற ரத்த ஓட்டம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாங்க. நம்ம கால்களில் எந்த அளவுக்கு உணர்ச்சிகள், அதாவது இந்த நர்வ் டேமேஜ்னால, நரம்புகள்னால பாதிக்கப்பட்டு மெயினாக சுகர் பேஷண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாதம் பராமரிப்பில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காலணி, அதாவது ஃபுட்வேர். ஒவ்வொருத்தவங்க காலம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு ஹை ஆர்ச் இருக்கும், சில பேருக்கு ஃப்ளாட் ஃபுட் இருக்கும். செருப்பு தயாரிக்கிறவங்க நமக்கு அப்படின்னு தயாரிக்க மாட்டாங்க, ஜென்ரலாக ஒரே சைஸ் தயாரிப்பாங்க. அப்போது நமக்கு வந்து ஒரு இடுப்பு வலியோ ஒரு கால் வலியோ முதுகு வலி கூட வரலாம். அப்படிப்பட்டவங்க அந்த கால்களில் உள்ள அந்த வளைவுகளை எல்லாம் கரெக்டாக மெஷர் பண்ணி அதுக்கேற்ற கஸ்டமைஸ்ட் ஃபுட்வேர்ஸ் போடுறது சிறந்ததாக இருக்கும்.